காலை மலர் நிகழ்ச்சியில தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில நாம பார்க்க போறது டெலஸ்கோப் உருவான கதை. நம்ம எல்லாருக்குமே தெரியும் டெலஸ்கோப்பை. ஒரு தூரத்தில் இருக்கிற பொருளை பக்கத்துல காட்டக்கூடிய கருவிக்கு பேர் தான் டெலஸ்கோப். அந்த டெலஸ்கோப் உருவானதுல ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்குங்க. உலகத்துல எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, கலீலியோ தான் இந்த டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அது இல்லைங்க. அதாவது ஹாலந்து நாட்டை சார்ந்த லிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். அவர் பாத்தீங்கன்னா ஒரு டச்சுக்காரர். அவர் ஒரு கண்ணாடி கடை, மூக்கு கண்ணாடி கடை நடத்திட்டு இருக்காரு. கண் கண்ணாடிகள்லாம் வச்சிருக்காரு. அதில் ஒரு நாள் என்ன பண்றாரு, அவர் கடையை விட்டுட்டு மத்தியான சாப்பாட்டுக்காக வீட்டுக்கு போறாரு. அப்போ அவர் கடையில அவர் கீழே வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு பையன், அவன் அங்க இருக்கிற கண்ணாடிகளை எல்லாம் ஒண்ணுக்கு மேல ஒன்ன வச்சு விளையாட்டுத்தனமா அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்ப என்ன ஆகுது, தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு தேவாலயத்தை ரொம்ப பக்கத்துல அவன் பார்க்கறான். மேரி மாதாவினுடைய தேவாலயம் ரொம்ப அருகில் அவனுக்கு தெரியுது. அதை பார்த்தோன்னே அவனுக்கு என்ன பண்ணன்னு தெரியல, ஆச்சரியத்துல மகிழ்ச்சியில சந்தோஷப்படுறான். அந்த லிப் அப்படிங்கிற தன்னுடைய முதலாளி வந்தோடனே அவர்கிட்ட அதை சொல்றான். அவர் என்ன பண்றாரு, அவரும் அதை மாதிரி பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு அவர் அதுக்கு ஒரு காப்பிரைட் வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறார். அப்போ இந்த மாதிரி செய்தி யாரு காதுக்கு போகுது அப்படின்னா, கலீலியோட காதுக்கு போகுது. கலீலியோ உடனே அந்த கடைக்கு அது என்ன கண்ணாடி வில்லைன்னு பார்க்குறாரு. அது உட்கவிந்த கண்ணாடி வில்லை. அந்த மாதிரி 2 உட்கவிந்த கண்ணாடி வில்லைகளை ஒரே நேர்கோட்டில் வச்சு பார்க்கும்போது தூரத்தில் இருக்கிற பொருள் பக்கத்தில் குறையும் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டார். அந்த கண்ணாடி கடைக்காரர் கண்டுபிடித்த அந்த இது பார்த்தீங்கன்னா 3 மடங்கு பெரிதாக காட்டும் தூரத்தில் இருக்க பொருளை. கலீலியோ என்ன பண்ணுறாருன்னா, அதையே நல்லா டெவலப் பண்ணி ஒரு 200 மடங்கு பெரிதாக்கி காட்டுற மாதிரி ஒரு இதை அவர் கண்டுபிடிக்கிறார். ஒரு நீர குழாய் மாதிரி எடுத்துக்கிட்டு அதனுடைய முனையிலையும் இன்னொரு முனையிலையும் அதை பொருத்தி தூரத்தில் இருக்கிற ஒன்றை ஒரு 200 மடங்கு பெரிதாக்கி காட்டுற மாதிரியான ஒரு டெலஸ்கோப்பை அவர் கண்டுபிடிக்கிறார். அப்போ கடல் வழியாக வாணிபம் என்பது ரொம்ப பிரசித்தி பெற்றதாக இருந்தது. நிலவழியை விட கடல் வழியாக தான் எல்லாரும் போவாங்க வருவாங்க. அப்போ நிறைய கப்பல்கள் பயணம் மேற்கொள்ளும் பொழுது கப்பல் பயணம் மேற்கொள்ளுங்கிறவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ள வகையில் இருந்தது. தூரத்தில் எங்கே இன்னொரு நாட்டு கப்பல் வருது, இல்லை எங்கே கரை இருக்கு, இல்லை எதிரிகள் யாராவது தாக்குறாங்களா, கடற்கொள்ளையர்கள் இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு இவர் கண்டுபிடித்த அந்த தொலைநோக்கி கலைடாஸ்கோப் அந்த டெலஸ்கோப் அவருக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் அது இருந்துச்சு. அதனால நிறைய பேர் அது விலை கொடுத்து வாங்கினாங்க. அவருக்கு நல்ல பணம் வந்துச்சு. ஆனால் இவர்கிட்ட ஓரளவுக்கு தான் பணம் இருந்துச்சு. அதனால அவர் என்ன பண்ணார், இன்னும் இதை டெவலப் பண்ணணும்னு நினச்சி அதை விட ரொம்ப அதிகப்படியான சக்தி திறன் மிக்க ஒரு தொலைநோக்கி அவர் கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுறாருனாக்கா, இந்த முதல்ல கண்டுபிடிச்ச தொலைநோக்கியை வச்சு தூரத்தில் வர்ற கப்பலை பார்த்த மாதிரி 2வது தொலைநோக்கி தற்சமயமாக நிலாவை பார்க்குறார். அது வரைக்கும் நிலாவாக தெரிஞ்ச அந்த சந்திரன் அந்த தொலைநோக்கியை வச்சு அவர் பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அதில் உள்ள மேடு பள்ளங்கள் எல்லாம் அவருக்கு தெரியுது. அதன் பிறகுதான் வான சாஸ்திரம் என்ற ஒன்றே கலீலியோவால் பிரசித்தி பெறுது. அதன் பிறகுதான் அவர் சொல்றாரு, அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நம்பிட்டு இருந்தாங்கன்னா, பூமி நடுவுல இருக்கு, எல்லா கோள்களும் அதை சுத்தி வருது, சூரியனும் பூமியைத்தான் சுத்தி வருது அப்படின்னு தான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அன்றைக்கு இருந்த மத கோட்பாடுகளும் அப்படித்தான் சொல்லிச்சு. ஆனா கலீலியோ தான் கண்டுபிடித்த தொலைநோக்கியின் மூலமா பார்த்து சொன்னாரு, பூமி தன்னைத்தானே சுத்தி கொண்டு சூரியனையும் சுத்தி வருகிறது, எல்லா கோள்களுமே சூரியனை தான் சுத்தி வருதே தவிர பூமியை சுத்தி வரல அப்படிங்கிறத அவர் சொல்றதுக்கு காரணம் அவர் கண்டுபிடித்த அந்த தொலைநோக்கி. மத கருத்துக்கு எதிராக அவர் விமர்சனம் பண்றாருன்னொடனே அவரை என்ன பண்ணாங்கன்னாக்கா தண்டனை கொடுத்தாங்க. அவர் ஒரு புத்தகம் எழுதி அந்த புத்தகத்தில் இந்த செய்திகளை சொன்னார். அந்த புத்தகத்தில் உள்ள கருத்துக்கள்லாம் தப்புன்னு அவரே சொல்ல சொன்னாங்க. அவர் அதையும் சொன்னார். அதன் பிறகு வேறு நாட்டுக்கு போயிட்டார், அங்கேயும் ஒரு புத்தகம் எழுதுறாரு. அதன் பிறகு அவர் என்ன பண்றாங்கன்னா, வீட்டு சிறையில் வைக்கிறாங்க. 1 நாள் 2 நாள் இல்லைங்க, 10 ஆண்டு காலம் வீட்டு சிறையில் இருந்து கடைசியில் வீட்டிலேயே அவர் உயிரை விட்டுறாரு. கலீலியோ ஒரு மாபெரும் மேதை வீட்டிலேயே உயிரை விட்டார். அப்பேற்பட்ட சோகம் அவருடைய வாழ்க்கையில. அதன் பிறகு வரக்கூடியவர் தான் நம்ம ஐசக் நியூட்டன். இங்கிலாந்துல உள்ள அந்த ஐசக் நியூட்டன் என்ன பண்றாருன்னா, கலீலியோ கண்டுபிடித்த கண்ணாடியில சில குறைகள் இருக்கு. அதுல உட்கவிந்த வில்லைகளை வைக்கிறதுனால அதனுடைய ஓரங்கள்ல நிறம் வெளிப்பட்டு பார்வை அவ்வளவு தெளிவா இல்லாம மங்கலா இருக்கும் அப்படின்னு அவர் கண்டுபிடிக்காரு. அதனால இப்ப நம்ம முகம் பார்க்கிற கண்ணாடிகளை போல ஒரு பக்கம் ரசம் பூசப்பட்ட கண்ணாடிகளை வைத்து எதிரொலிப்பு தத்துவத்தின் அடிப்படையில் அவர் ஒன்றை உருவாக்குறார்.
இன்றைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய எல்லா நவீன தொலை நோக்கிகளும் நம்முடைய ஐசக் நியூட்டன் கண்டுபிடித்த பாணியை பின்பற்றி வந்தது தான். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.